முதலாவது நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும். அதன் பிறகுதான் அதை குறித்து சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்குண்டான வழியிலே பிரவேசிக்காமல் இவர்கள் என்ன பேசுகிறார்கள்? அங்க போய் யார் பெரியவனா இருப்பான்? பேதுரு நீயா? யோவான் நீயா? யார் பெரியவன்? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லப்பா, இந்த சிறு பிள்ளையை போல யார் மாறவில்லையோ அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க மாட்டீங்க. அதன் பிறகுதானே நீ பெரியவனா சின்னவனா? சரி, சிறு பிள்ளையை போல மாறுவது என்றால் என்ன? மனம் திரும்புதல். சரி, மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல எப்படி மாற முடியும்? இன்றைக்கு எத்தனை பேர் மாறிக்கொண்டிருக்கிறார்கள்? மனம் திரும்புகிறார்களே ஒழிய சிறு பிள்ளையை போல மாறுவதற்கு யாருக்குமே எண்ணம் இல்லை. சிறு பிள்ளை என்று சொல்லும்போது நன்றாக யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த இடத்துல, இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான்னு சொல்லிட்டார். ஏன்னா தாழ்மையுள்ள